அண்மை செய்தி சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக துரைமுருகன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்கு கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, துரைமுருகனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 சொத்துக்கள் சேர்த்தாங்க. 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி உள்ளிட்டோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையுமே விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த வேலூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததோடு வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. கடந்த 2024 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணையை வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து வழக்கை வேலூருக்கு மாற்ற மறுத்ததை எதிர்த்து துரைமுருகன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி டி கே இளந்திரை முன்பாக விசாரணைக்கு வந்தபோது துரைமுருகன் தரப்பில் வழக்கை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும் அதனால் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனு வாபஸ் பெற அனுமதித்தோடு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.